இன்றைக்கி எல்லா வகையான சாதத்தோடையும் டிஃபன் ஐட்டம்ஸுக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பர் ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம். முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை இதில் இருக்குங்கிறதே இதில் தெரியாது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம். வரமல்லி சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுபட்டுக்கிட்டு இருக்க போதுலேயே நம்ம போட்ட மல்லியும் சீரகமும் நல்லா வாசம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம 4 வத்தல் சேர்த்துக்கலாம். 4 காய்ந்த வத்தல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இங்கே சேர்த்து விட்டுக்கோங்க. நான் இங்கே 4 சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா நீங்கள் 7-8 கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இதை ஒரு தட்டுக்கு அதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். இது இப்போ நல்லா ஆறட்டும், ஓரமாக இருக்கட்டும். அதே கடாயிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி வறுத்ததில் எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதே எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு 5 பரும்பல் பூண்டு நான் எடுத்துருக்கிறேன். பரும்பல்னால 5 எடுத்துருக்கிறேன். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா ஒரு 9-10 பல்லு கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக ஆகிடும். நம்ம போட்ட பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். இங்கே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சமும் சின்ன வெங்காயம் கொஞ்சமும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்கணும்னா தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அடுத்து புளி சேர்க்க போகிறோம். நல்ல புளிப்பான தக்காளினா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிட்டாலே போதும். புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட 2-3 தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கொட்டாம்பாக்கு சைஸுக்கு நம்ம புளியும் சேர்த்து விட்டுக்கலாம். புளி, தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா குழஞ்சு வெந்து வரணும். தக்காளி நல்லா மேல் தோலெல்லாம் சுருங்கி நல்லா அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கணும். வதக்க தான் இந்த ரெசிபிக்கே டேஸ்ட்டு. இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஓரமாக ஆற வச்சிடலாம். அடுத்து நான் இங்கே முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். என்னால் இலை முருங்கைக்கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதுக்கு முத்தனை முருங்கைக்கீரை ரொம்ப செட் ஆகாது. இந்த மாதிரி இலை பச்சையாக இருக்கும் தெரியுமா, டார்க் பச்சையாக இல்லாமல் நல்லா இலை பச்சையாக இருக்கிற இலையாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம அலசி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரையை ரொம்ப சுருங்க வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த சூட்டில் பெரட்டி எடுத்தாலே போதும். கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, மல்லி, சீரகம், வத்தல் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து முதல்ல இதை மட்டும் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம், தக்காளி வதக்கினது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். இப்படி பண்ணுறதுனால பருப்பு எல்லாமே நல்லா அரைப்பட்டுரும். இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கீரையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் தேவையில்லை. கொஞ்சம் கொத்தாக அரைச்சாலே போதும். அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் அரைக்கும் போதில் தண்ணி கொஞ்சம் கூட விடாதீங்க. தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற அந்த ஈரமே போதும். நீங்கள் வச்சு சாப்பிடணும், உங்களுக்கு 2 நாள் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி அரைக்காதீங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். இல்லை இன்னைக்கு நைட்டுக்கே இட்லி தோசைக்கே வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஒரு மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் இங்கே காட்டின மாதிரி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கூலுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு, டிஃபனுக்கெலாம் நீங்கள் தாராளமாக கட்டி கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அடுத்து இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 பல்லு பூண்டை நான் இங்கே தட்டி சேர்த்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. பூண்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்குமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணது முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த வகையான கீரை கிடைக்குதோ நீங்கள் அந்த கீரையை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை மாதிரியே பாலக்கீரை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பசலைக்கீரை. இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்ததை இதில் சேர்த்துடலாம்.
நான் சாதத்துக்கெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி நான் இங்கே செஞ்சுருக்கிறேன். அதனால் கொஞ்சம் கூட நான் தண்ணி சுத்தமாக சேர்க்கவே இல்லை. கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சுருள இப்போ நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு எண்ணெய் அளவுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும், நல்லெண்ணெய் தேவைப்படும். இந்த எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 1 குழிக்கரண்டி அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும். இல்லை நார்மலாக நீங்கள் அப்படியே நைட்டுக்கு டின்னரோட முடிச்சிருவோம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சிருவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி எடுத்தாலே போதும். அடுத்து இதுக்கு இன்னும் நம்ம உப்பே சேர்க்கலாம் இல்லையா, கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே இதை சர்வ் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே இறக்கிடலாம். இல்லை நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதை ஒரு தட்டு போட்டு மூடி அதை 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா அப்பப்போ கிளறி கொடுத்து இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்போ இறக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் கிளற மூத்திலே அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டுட்டிங்கன்னா வெளியில் ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் வச்சுருந்தா கூட உங்களுக்கு 1 நாள் 1.5 நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் கெட்டியாக செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா சூடான சாதத்தில் இதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டு மேலே நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்படி இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் நேமை சொல்லியே செஞ்சிடலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.